வணக்கம் மகளி. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவலூர் எனும் கிராமத்துல ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில அறிவியல் ஆசிரியராக வேலை பார்ப்பவர் தான் சதீஷ்குமார். இவருடைய கிளாஸ்னாலே மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. இவர் பாடத்தையும் தாண்டி பல விஷயங்களை மாணவர்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. உதாரணத்துக்கு எப்படி பேங்குக்கு போய் படிவத்தை ஃபில் பண்றது, எப்படி கணக்குல பணம் போடுறது, எப்படி எடுக்கிறது, எப்படி அஞ்சல் அலுவலகம் போறது, அப்புறம் காவல் நிலையம் எப்படி செயல்படுறது. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு அறிவியல் ஆசிரியர் அப்படிங்கிறதுக்காக இவர் மின்சாரம் சம்பந்தமான சில வேலைகளையும் சின்ன சின்ன வேலைகளையும் மாணவர்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு வீட்டுல ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணணும், டியூப் லைட்டை எப்படி மாத்தணும், ஃபேனை எப்படி மாற்றணும், எப்படி மின் இஸ்திரியில் பெட்டியை சரி செய்யணும், மின் இணைப்பு எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரியான சிறு சிறு வேலைகளை தனக்கு தெரிந்த விஷயங்கள், அதாவது பாடத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களையும் மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். வகுப்புக்குள்ள மட்டுமே மாணவர்களுக்கு வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. இவருடைய கிளாஸ்னாலே மாணவர்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவர் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய கேள்விகளை மாணவ மாணவிகள்கிட்ட கேட்பாங்க. அதுவும் அறிவு சம்பந்தமாகவும் வாழ்க்கை சம்பந்தமாகவும் அந்த கேள்விகள் இருக்கும். இதற்காகவே அவங்களுடைய கிளாஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா மாணவ மாணவிகளும் கலந்துப்பாங்க. ஒரு நாள் இப்படிதான் கிளாஸ்ல 10ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ கேள்விகளை கேட்கறதுக்காக சில மாணவிகளை எழுதி நிக்க சொல்றாரு. இப்படி அப்போ அவர் எழுந்து நிக்க சொல்லியும் ஒரு மாணவி மட்டும் எழுந்துக்காம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. உடனே அந்த மாணவியை பார்த்த மற்ற மாணவ மாணவிகள் எல்லாமே சிரிக்கிறாங்க. சரி, விஷயம் என்னன்னு புரியலையே, எதுக்கு அந்த பெண் நான் சொல்லியே எழுந்துக்கலன்னா அது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்க எல்லாருமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவ மாணவிகளும் உட்கார சொல்லிடுறாங்க. அப்புறம் அவரும் கிளாஸ் எடுத்துட்டு அவரும் கிளாஸை முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் ஸ்கூலும் முடிஞ்சது. எல்லாருமே ஸ்கூலை விட்டு கிளம்பி போகும்போது அந்த மாணவி மட்டும் தனியா இந்த ஆசிரியரை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஆசிரியர் சிவகுமார் இந்த சதீஷ்குமாரை பார்த்து, சார் என்னை மன்னிச்சுக்கங்க, நீங்க கிளாஸ்ல எந்திக்க சொல்லியும் நான் எந்திக்கல, என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏமா நீ எந்திக்கல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை கேட்டிருக்காரு. அப்போ அந்த மாணவி சொல்லியிருக்கு, சார் இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதனாலதான் நான் எந்திக்கல. பீரியட்ஸ் வந்தா என்னம்மா, பாத்ரூம்ல போயிட்டு நீ வாஷ் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்ல சார் எனக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு, என்னுடைய ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருக்கு, முக்கியமா நம்மளுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பாத்ரூமை யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப அசுத்தமா இருக்கும், உள்ள நுழைஞ்சாலே வாமிட்டா வரும், அது மட்டும் இல்ல நம்மளுடைய பாத்ரூம்ல கதவும் கிடையாது, அதனால அதை மாத்தவே முடியாது சார். நான் காலையில இருந்து நான் இடத்த விட்டு நான் எந்திக்கவே இல்லை சார், இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது தான் நான் எந்திரிச்சே வரேன், அது வரைக்கும் நான் கிளாஸுக்குள்ள வந்த உடனே எப்போ உட்கார்ந்தனோ இப்பதான் சார் நான் எந்திரிச்சே வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கு. உடனே இவரும், ஐயோ அப்படியாம்மா, சரிம்மா, பரவாயில்லம்மா, நாளையில இருந்து நீ எப்பவும் போல வழக்கம் போல நீ ஸ்கூலுக்கு வாமா, மனசுல எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் இவர் வரும்போதே யோசனை பண்ணிட்டே வர்றாரு. இந்த பெண்ணு ஆடை வர கிழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல நிறைய பெண்கள் இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு புது துணி எடுக்கணும், இதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 80,000 ரூபாய் கிட்ட தேவைப்படும், அதை நம்ம எப்படி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது, அந்த ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி கிட்ட ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி கிட்ட 2 மாணவிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் அந்த 2 மாணவிகள் பேசுறது கவனிக்கிறாரு. எதுக்காக ஸ்கூல் டைம்ல ஸ்கூலுக்குள்ள போகாம இந்த 2 பெண்களும் இந்த பெண்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வண்டியை நிறுத்திட்டு அந்த 2 மாணவிகளையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, என்னமா விஷயம், இங்க என்ன அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 2 மாணவிகளும் ஒருத்தர பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. என்னம்மா, சொல்லுமா, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் அழுத்தமா கேட்டதால அந்த மாணவிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சார், இன்னைக்கு எங்களுக்கு பீரியட்ஸ் சார், அதனால நான் நாப்கின் மாத்துறதுக்காக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு நான் அனுமதி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்பதான் இவருக்கு நேத்து அந்த மாணவி சொன்ன விஷயமே திரும்ப மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. ஆகா, நேத்து கூட அந்த மாணவி நம்ம கிட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பாத்ரூமை யூஸ் பண்ண முடியாது, பீரியட்ஸ் டைம்ல நாங்க பெண்கள் யாருமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு, கதவு கூட இல்லைன்னு சொல்லிச்சு, நம்ம அப்ப கூட பெருசா எடுத்துக்கல, ஆனா இன்னைக்கும் அதே மாதிரியே மாணவிகள் பீரியட்ஸ்க்காக நாப்கின் மாத்துறதுக்காக வேற ஒரு வீட்டுல போய் இந்த மாதிரி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளா அந்த பள்ளியில நம்ம வேலை பார்க்கிறோம், நமக்கு இந்த ஒரு விஷயம் கூட நம்ம தெரியாம இருக்குது, எவ்வளவு நாளா நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப மனம் வருந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த மாணவிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா, எப்பவுமே எல்லாருமே இப்படிதானா, எல்லாருமே பீரியட்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்க போயிட்டு இல்ல வீட்டுல எல்லாம் கேட்டுதான் நீங்க மாத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அந்த மாணவி சொல்றாங்க, இல்ல சார், பெரும்பாலும் இந்த மாதிரி நான் பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்கள் வந்துச்சுனாலே நிறைய மாணவிகள் லீவு போட்டுருவாங்க, யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க,
நாங்கள் வந்து சில மாணவிகள் தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுவோம், ஆனால் எங்கள் சில பேருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துடும், சில பேருக்கு லேட்டாக வரும். அந்த மாதிரி எங்களால் நாங்கள் சரியாக கணிக்க முடியாத இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து மாட்டிப்போம். ஸோ அப்படிப்பட்ட மாணவிகள் வேறு வழியே இல்லாமல் இந்த பக்கம் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து நாப்கின் மாற்றுறதுக்காக அவங்க கிட்ட வந்து கெஞ்சுவோம். சில வீட்டில் வந்து சரின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுவாங்க, சில வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் சார் நம்ம ஸ்கூலில் வந்து வாடிக்கையாகவே நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஆகா, இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம இவ்வளோ நாளாக கண்டுக்காமல் விட்டுட்டோமே, இதுக்கு நம்ம எப்படியாவது வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்போ அவர் வீட்டில் போய் யோசிக்கிறாரு, நம்ம வந்து எப்படி இதை நம்ம வந்து சரி பண்ண போகிறோம், நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு பாத்ரூம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அந்த பாத்ரூமை போய் விசிட் பண்ணுறாரு. அப்போ போய் பார்த்தா அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கைக்கு அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் ரொம்ப கம்மி. அவ்வளோ மாணவிகளுக்கு இந்த இந்த ஒரு 4-5 பாத்ரூம் எப்படி பத்தும்? அப்போ நிறைய பாத்ரூம் நம்ம வந்து கட்டணும், நம்ம சரி பண்ணலாம்னு நினச்சி வந்து பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது புதுசாக நம்ம கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டரை கூட்டிகிட்டு வந்து கேட்குறாரு. அவரு தோராயமா வந்து ஒரு 7 to 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு விழா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த விழால வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த விழால வந்து சதீஷ்குமார் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு, இதை இடிச்சுட்டு புதுசா வந்து ஒரு பாத்ரூம் கட்டணும், இது வந்து பெண்களுக்காக தான் இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாத்ரூம் கட்ட போறேன், ஸோ இதுல முதல் பங்களிப்பா என்னுடைய பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் நான் போடுறேன், கிட்டத்தட்ட வந்து இதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு தேவைப்படுது, நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பங்கா வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து அதுல போடுறாரு. உடனே அந்த கூட்டத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து நானும் என்னுடைய பங்கா வந்து நான் ஒரு 50,000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன் வராரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கு சிமெண்ட் என்ன எவ்வளவு தேவைப்படுதோ அதெல்லாமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன் வராரு. இப்படியே வந்து அந்த விழாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,40,000 ரூபாய் வந்து அவர் கலெக்ஷன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பணம் பத்தாதே, இதை எப்படி நம்ம வந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பக்கம் வராரு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள், இந்த மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி பண உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே முன் வந்து நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு காரியம், கண்டிப்பா நம்ம வந்து இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பண உதவியும் செய்யறாரு. உடனே அந்த வேலையும் வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 கழிவறைகள் கட்டுறாரு. அதுல 11 கழிவறைகள் வந்து மாணவிகளுக்கும் 4 கழிவறைகள் வந்து ஆசிரியர்களுக்கும் கொடுக்குறாங்க. அது போக வந்து நாப்கின் எரியூட்டக்கூடிய கருவி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், நாப்கின் வரக்கூடிய ஒரு கருவி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து அதை செட் பண்ணி நினைச்ச மாதிரியே அந்த பாத்ரூமையும் கட்டி முடிக்கிறாரு. இப்போ அந்த மாணவிகள்கிட்ட சொல்றாங்க, இனிமே நீங்க யாருமே வந்து லீவு போட வேணாம், உங்களுக்கு இனி அந்த பீரியட்ஸ் பிரச்சனையே இருக்காது, நீங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வெளியே போய் எந்த ஒரு வீட்லயும் நீங்க இனி கெஞ்ச வேண்டாம், நம்ம ஸ்கூல்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், இந்த வசதிகள் பத்தலை, இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா கூட என்ன வந்து நீங்க எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சதீஷ்குமாரோடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.